Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ லாஸ்ட் வீடியோவில் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாக்லீனை பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவனை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கேஸ் பிடிச்சேன். ஓகேங்களா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிராண்டோ வச்சு அவனை வந்து நம்ம டேம் பண்ணிட்டோம் கேஸ். ஓகேங்களா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவனை இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவனை இன்னும் ப்ரீடிங் எடுத்து ஒரு லெவலுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிவிபி விளாண்டோன்னு வச்சுக்கலாம், அது சூப்பராக யூஸ் ஆகும். பட் நம்ம சோலோவில் விளாட்றதுனால நாக்லீன் வந்து பெருசா யூஸ் ஆகாது. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதை நான் பிடிச்சேன். ஆக்சுவலி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி கேஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஆல்ஃபா பாஸில் ஒன்று மிச்சம் வச்சுருக்கோம். ஸோ அதை இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஓகேவா, எனக்கு இன்னைக்கு எந்த ஒரு பிளானிங்கும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் யோசிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா பாஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் வீடியோவுக்கும் முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூடு கிகா வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அவனை வச்சு நீங்கள் நம்ம சண்டை போட ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா, ஆக்சுவலி டீமன் ஓகே தேவையானது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டூடு ஜிகான்ட் எங்கே இருக்கான்னு தெரில, அவனை இப்போ பிடிச்சி தூக்கிட்டு போனோம். ஓகே, இப்போதைக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். சரி எஸ், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு ஓடிடலாம். பாஸ் ஃபைட் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்க தேவையில்ல. ஐயோ, பிக்கப் பண்ண முடியாதோ, டேமேஜ் ஆயிருக்குல்ல. ஸோ மறுபடியும் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா இது பிக்கப் பண்ணி நான் மேலே வச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா மேலே தான் பார்த்தீங்கன்னா பெட் வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவன் சமன் பண்ணுறோம்ல, அந்த டைனோலாம் வந்து அது கடிச்சு உடச்சிட்டு இருக்கு. சரி எஸ், ஸோ எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். சமன் பண்ண தேவையான எல்லா பொருட்களையும் இதுக்குள்ளே போட்டுருமா? ஓகே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன், நம்ம எடுத்துகிட்டு வந்து ஆர்மி இறக்கி விட்ருவோம். சண்டே மேலே பறந்துக்கிட்டு பார்க்கலாமா? செம்மையாக இருக்கிறானுங்களே, ஆர்மி பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களா, சும்மா கெத்தாக நிற்கிறானுங்களா. ஆக்சுவலி கிகாவோட பார்த்தீங்கன்னா இவனுக்கு இன்னும் பெருசாக இருக்கானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிகாவுக்கு தான் ஹெல்த் அதிகம். இவனுக்கு 110 மில்லியன், ஆனால் இவனுக்கு வெறும் 56 மில்லியன் தான் இருக்குது. உயிர் பிழைப்பானுங்களான்னு இல்லையான்னு தெரியல எனக்கு. பார்க்கலாம். நான் பறந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா சண்டை போடணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபின் இருக்குது. ஸோ இந்த கிரிஃபினை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாங்க. ஆல்ஃபாவில் கடைசி பாஸ் வெளியே வா. கேடா பசங்களா, வெளியே எவன் வந்தாலும் சரி அடிச்சு பொழக்கிறோம் நம்ம. சரியா, எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த இவன் தான் வருவான், டீமன். ஆல்ரெடி நம்ம அவனை எபிசிஸ் மோட்லேயே பார்த்துருக்கோம். வரட்டும் பொழக்கலாம். இப்படி இருந்தால் தான் நல்ல ஒரு கிளியர் வியூ தெரியுதுல்ல. வந்துட்டான் பாருங்க, அதே தான் அவனே தான் போட்டு பொழங்க. அவனை டீமனை போட்டு பொழந்துடுங்க. சரசரசனா அவனுக்கு இது குறையுது பாருங்க, நியாயத்துக்கு பாதி குறைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் போய் நிற்கலாம். அவனால் சம்மன் கூட பண்ண முடியல கேஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வேற லெவலில் முடிச்சிடுறானுங்க. அவ்வளோதான், முடிய போகுது. போட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,18,000 டேமேஜ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஆட்கள் தான் வேற லெவல் ஆச்சு, முடிச்சு விட்டானுங்க பாருங்க. இதெல்லாம் நானே முடிச்சு விட்டுறேன். சரி, இவனுங்கெல்லாம் முடிச்சு விடுங்க. என்ன ரிவார்டு கிடச்சிருக்கு? வழக்கம் போல சாடல் ரிவார்டு தானா? உருப்படியாக எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. சாடல் ரிவார்டு, எக்கு. ஓகே, எல்லாம் உள்ளவாங்கடா. டே என்னடா டே இப்படி இருக்கிற அநியாயத்துக்கு? என்னோட பெருசா இருக்கியா நீனு? இருங்க, மேலே போயிட்டு அடிப்போம். டீமன் கிங், எல்ஃபோர்ட் டீமன். சரி கேஸ், ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா பாஸ் ஃபைட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைனோஸ் தான் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஓகே, நம்ம ஏதாச்சும் டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எவால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னோட பேஸுக்கு ரிட்டர்ன் போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த எக்கையும் பார்த்தீங்கன்னா நான் க்ளோன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கு க்ளோனு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடான டைனோ வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்படி தான் எனக்கு என்ஃபோர்சர் வந்துச்சு. அதை அப்படியே தீன் வந்து இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் இங்கே இருக்கும் பாருங்க, எவ்வளோ என்ஃபோர்சர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாருங்க. 16 போதும், 16 ரொம்ப அதிகம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் வச்சுங்க, கொஞ்சம் வீட்டை விட்டு கொஞ்சம் லாங்காக போயிட்டு அந்த எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வந்துடும். 16 வச்சிருக்கேன்.
இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. பாருங்க லைனாக போட்டு வந்துருக்குங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்துலேயும் ஒன்று தான் கிடச்சிருக்கு. ஓகே ஆல்ஃபா ஆல்ஃபா ஐயோ பகாயிடுச்சு ஏதோ. ஓகே ஆல்ஃபா ஆல்ஃபா எக்கச்சக்கமான ஆல்ஃபாக்கு கிடச்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 180 கிடச்சிருக்கு. ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே ஒரே டைனோவாக வந்துச்சுன்னா செம்ம காண்டாயிடும். 130. ஆனால் லெவல் கடைசியாக ஒன்று எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 85. சரி ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேச்சிங் போடுவோம். குருவி பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இவன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசன்னு எதுவுமே முளைக்கவே இல்லை. இன்கேமில் அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் திடீர்னு இதுவாக மாறிடுவான். அவன் பேர் என்ன சொல்கிறது, பச்சை பசேல் மாறிவிடுவான். பாசி பிடிச்சிடும் இவன் உடம்புல. ரொம்ப நேரம் தண்ணிக்கு வெளியே நிற்க வச்சுருந்தோன்னா. ஓகே ஸோ இந்த இடத்துல போட்டுடலாமா? இந்த காய்ச்சா வீணாக போனவன் இங்கே சேடல் இருக்கா? இவன் இது கிறிஸ்டலே போட மாட்டேங்கிறான். காய்ச்சா கிறிஸ்டலு. நான் ஆல்ரெடி இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டு வச்சுருந்தேன். ப்ரொடக்ஷனில் போயிட்டு ஸ்டீல் இக்னெட் போட்டேன். ஆனால் ஸ்டீல் இக்னெட்டே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்று கூட இவன் போடுறது கிடையாது. சரி எவனாச்சா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான்னு சொல்லிட்டு இவன் உடம்புலையும் பார்த்தா இவன் உடம்புலையும் எதுவும் கிடையாது. வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அவன் எதுவுமே போட மாட்டேங்கிறான். ஏதாச்சும் போடுவான்னு பார்த்தேன். சரி கேஸ் ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் போட ஆரம்பிச்சிரும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட சோல் டெர்மினல் உள்ளே எடுத்துக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டுடலாம். ஆர்மரு அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டேன். ஸோ இப்போ ட்ராகன் பால்லாம் கிடச்சில அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு வச்சிரும். எல்லாமே இது ஆயிடுச்சா? ஸோ இது கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ முட்டையை கீழே போட்டால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொரியிற ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எல்லாம் ஒரே ஐட்டமாக வருதா இல்லை வேற வருதான்னு பார்க்கலாம். வெளியே ஓகே எல்லாத்தையும் கீழே போட்டேன். யாரா அவன்? இன்னும் லோடிங்கே ஆக மாட்டேங்குது. சரியா ஓகே தெரிய வந்திருக்கான். நைஸு. இது என்னது இது? ஓ மேனகர். இப்போ இவனும் வந்திருக்கான். இவனே எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பிளட் கிறிஸ்டல் வைவன். ஓகே எடுத்துக்கலாம். இவன் யார்? ஃபயர் வைவின் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மள்ட்ட ஃபயர் வைவின் இருக்கான். கிரிஃபின் எடுத்துக்கலாம். பிராண்டோ ஸ்கெலிட்டான் பிராண்டோ. ஓகே நம்மள்ட்ட இது வரைக்கும் இல்லை. சரி ஓகே இது எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. நைஸ். கியோமியா எடுத்துன்னு வந்திருக்கு பாருங்க 3. ஃபீனிக்ஸ் 2. என்ஃபோர்ஸரு மேண்டிஸு. ஆனால் ஃபீனிக்ஸ் வேஸ்ட்டு கைஸ். வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம வச்சிருந்த ஃபீனிக்ஸ் வேஸ்ட்டு. ஓகே இப்போ நான் எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுறேன். ஆக்சுவலி நான் வைவின் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வைவின் எவால்வ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஃபயர் வைவினா இவன் யாருவன்? பாய்சன் லைட்னிங்கு. அப்போ ஃபயர் வைவின் எங்கேயோ போட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே இருக்கட்டும். இவனையும் தூக்கி இங்கே இறக்கி விடும். அப்புறம் பிளட் கிறிஸ்டல் வைவின் இங்கே இருக்கட்டும். ஸோ இவனுக்கு 2 பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக்கி விட்ருவோங்க. வளர்க்குற போர்ஷன் எங்கே இருக்குது? இது இருக்கு. ஐயோ இன்க்ரீட் வேற கம்மியாக இருக்கே. இன்க்ரீட் கொஞ்சம் நிறையா மாற்றி ஆகணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்று தாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. அந்த ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் மோடு போட்டு இஷ்டத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் செய்யறது ரொம்பவே கஷ்டம் தெரியுங்களா? இன்ஃபர்னல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம செய்யவே முடியாது. இன்ஃபர்னலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சைன்மா மாற சொல்லி கேட்டுதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன்லாம் மாற முடியாது கேஸ். இதில் அது ஜஸ்ட் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்குறான். பவர் மாதிரி கொடுத்துருக்கான். அது இங்கே எங்கேயோ இருக்கு பாருங்க அது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னல் அப்புறமேட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கடா அது? இது கக்காஷியோட ஏதோ ஒரு டெக்னிக் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ டிராகன் பால் வேணும் நம்மளுக்கு. ஷேடோ பாஸ் வெயிட் பண்ணணும். எங்கடா அது? சூப்பர் சைன் இங்கே தான். எங்கே அந்த ஒரு பாருங்க சூப்பர் சைன் ப்ளூ.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸிக் டிராகன் பால் வேணும், டாக்ஸிக் பாஸ் ஃபைட் பண்ணோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்மர் மாதிரி போல கைஸ். இந்த இது போட்டோம்னா நம்ம எனிமி கண்ணுக்கு அவ்வளோவா தெரிய மாட்டோம்னு நினைக்கிறேன். சரி ரைட் ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். இவன் வளர்ந்தவனே எண்ணத்துக்கு அடியில் தள்ளிட்டாங்க கைஸ். ஓகே சூப்பர். ஓ கிறிஸ்டல் வைவன் தலையில் கிறிஸ்டல் வளர்ற மாதிரியா? அப்புறம் ஃபயர் வைவனுக்கு வாயில் நெருப்பு பற்றிக்கின்னு எரியுது. ஓகே நெருப்பு அட்டாக்கு. இவனுக்கு என்ன அட்டாக்கு? ஓ வாயில் பிளட்டு. இவன் நல்லா கண்ட்ரோல் ஆவானா? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி கேஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனை இப்போதைக்கு நம்மளால் எவால்வ் பண்ண முடியாது. இவனுக்கு நெக்ஸ்ட் நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணிடலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இவனை எவால்வ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒய்வினுக்கு எவால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மள்ட்ட இருக்கிற பொருள் இருந்துச்சுன்னா ஈஸியாக அவனை எவால்வ் பண்ணிடலாம். இல்லைனா போயிட்டு நம்ம டிஎன்ஏ எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டிஎன்ஏ எடுத்து வச்சிருக்கிறேன் ஆஃப்லைனில். ஆல்ஃபா பிளட் ஒய்வின் நம்ம பண்ணலாம் போலையே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு தானே இருக்குது, தான் இருக்குது. டேர்பியரோடது ஒரு டிஎன்ஏ இருக்குது. டேர்பியர் டிஎன்ஏ மட்டும் இப்போ நம்ம ரெடி இது பண்ணிக்கணும். கிராஃப்டிங் ஓகே முடிஞ்சிடுச்சு கேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வைவினோடது கரப்டட் ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருந்துச்சு, அது தேவையில்ல விட்ருங்க. கரப்டட் எம்பர் வைவினோட டிஎன்ஏ வேணுமா? நம்மள்கிட்ட எம்பர் வைவின் கிடையாது, அதனால தேவை கிடையாது. டேர்வுல்ஃப் டிஎன்ஏ எக்ஸோட்டிக் ஃபயர் வைவின். ஓ டேர்வுல்ஃப் டிஎன்ஏ. டேர்வுல்ஃப் நான் கொன்னனே. லைட்டிங் வைவின் டிஎன்ஏ, பாய்சன் வைவின் டிஎன்ஏ எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. இது மட்டும் போதுங்க. ஸோ ஒரு வைவினை மட்டும் நம்ம இப்போது எவால்வ் பண்ணி விட்டுடலாம். மியூட்டஜெல் போட்டால் இன்னும் கூட பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ மியூட்டஜெல்ல என்ன ஃபேஸ் பண்ணுறான், என்னென்னமோ பண்ணுறான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனை பார்த்தீங்கன்னா நான் எவால்வ் பண்ணிடுறேன். ஓ சூப்பர் கைஸ், பயங்கரமாக எவால்வ் ஆகிருக்கான், நல்லா தான் இருக்கான். சரி இவனுக்கு இன்னும் கொஞ்சம் இது போட்டுக்கலாம். ஏற்கனவே 200 எவ்வளோடா இருந்தால் 263. இப்போ இன்னும் கொஞ்சம் லெவலில் போய் ஏற்றிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் மெல்லி தாறு மாதிரி ஏற்றி விட வேண்டியது தான். ஒரு 20. ஐயோ மூமெண்ட்டு போடல. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இம்ப்ரிட் போட்டுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூமெண்ட்டு விழும். கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது கேஸ். இவனை எப்படியும் ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கு எதாவது ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. பவரை செக் பண்ணலான்னு பார்க்குறேன். யார் அடிச்சு பவரை செக் பண்ணுறது? இல்லை போ, கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது இவனை. வெறும் 8000மா? வெறும் 8000 டேமேஜ். இதை வச்சு என்னடா பண்ணுறது? கடிச்சா எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்? ஓ கடிச்சா கிட்டத்தட்ட 3,74,000 டேமேஜ். பட் ஆனால் ஃபயரில் அந்த அளவுக்கு டேமேஜ் இல்லை. யாரா அவனுங்க? நைட் கிங். ஓகே நைட் கிங் நிறைய ஸ்பான் ஆகுது. ஏய் நம்ம கிரிஃபின் எவால்வ் பண்ணுவோமா? என்கிட்ட டாக்ஸிக் கிரிஃபின் இருக்கிறான் ஆல்ரெடி. ஓகே நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபின் எவால்வ் பண்ணலான்னு பார்க்குறேன். இருங்க மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு கிரிஃபின் எவால்வ் பண்ணி பார்ப்போம். சரி பாசி முளைச்சிடுச்சு பாருங்க. அதான் நான் பார்த்தேன் இன்னும் இவனுக்கு பாசி முளைக்காமல் இருக்குதே. உள்ள பார்த்தீங்கன்னா ரேர் ஃப்ளவர் மஷ்ரூம் வந்தாலே பார்த்தீங்கன்னா பாசி பிடிச்சிருக்கோம். ரொம்ப லேட்டாக பாசி பிடிக்குது இவனுக்கு. சரி ஓகே இருக்கட்டும் அப்படியே. ஆனால் இந்த வைவின் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. கடிக்கிற பவர் மட்டும்தான் பங்கமாக இருக்குது, மற்றபடி நல்லா தான் இருக்குது. சரி ஓகே நீ இப்படியே கடை. நெக்ஸ்ட்டு கிரிஃபினுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாக்ஸிக் கிரிஃபின், டாக்ஸிக் அர்ஜென்டாவிஸ் வேணும். அப்புறம் டாக்ஸிக் ரெக்ஸசோலா. டாக்ஸிக் ரெக்ஸசோல் ஒரு வாட்டி நம்மள்ட்ட இருக்குனமே, ஒரு வாட்டி நான் வேட்டையாடினேன்ல. யூஸ் கிரிஃபினோடது மட்டும் தான் இருக்கு, மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஓகே நம்ம டாக்ஸிக் அர்ஜென்டாவிஸ், அதுக்கப்புறமேட்டு டாக்ஸிக் ரெக்ஸ். ஸோ இதை போயிட்டு நம்ம இன்னைக்கு அடிச்சு நவுத்திட்டு நம்ம கிரிஃபினை வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணுவோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தேட போகிறோம்னு வச்சுங்களேன், டாக்ஸிக் ரெக்ஸை போயிட்டு தேடுவோம். ஓகே இந்த இடத்துல ஒரு ரெக்ஸ் ஒன்று இருக்கான் போல கைஸ். 20, 22. ஓகே 20, 22 ஒரு ரெக்ஸ் இருக்கான். அவனை நாக் பண்ணி அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவோம். இந்த கார்னரில் தான் எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டுச்சு இல்லை? கார்னர்
யாராம மித்து மேம் முத்துரா எதையோ ஸ்பான் பண்ணி விட்டுற போறான். 20 22 வீணா போன ரெக்ஸ் எங்க இருக்கான்னு தெரியலையே. ரெக்ஸு 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 ஆடா டேடி போடா சாவுடா. கொளுத்தி விட்டாங்க. ஐயோ எவனா கரண்ட் வர அடிக்கிறான். ரெக்ஸு இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டுது. இந்த இடத்துல எங்க கைஸ் இருக்கிறான்? ரெக்ஸ் இருக்க அறிகுறியே காணும் இந்த இடத்துல. நானும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். இண்டாமன ரெக்ஸ் இருக்கான். ஒருவேளை அவனை தான் பார்த்துட்டணும். ஓகே கேமரா ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேங்க. ரெக்ஸு 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 எங்க தாண்டா இருக்கிற? அமல்கசாரஸ். ஆக்சுவலி இப்போ அமல்கசாரஸோட டீன் என்கிட்ட இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல பிடிச்சிப்போம். ஓகே நாக் பண்ணிட்டேன். அவன் பக்கத்தில் எவனோ ஒருத்தன் இருக்கான் மித்து. ஏய் எப்படி கைஸ் ஒன்று அவனுக்கு டாப்பர் ஏர். ஓ ஃபுல் டாப்பர் ஏர்லையா? கொஞ்ச நேரத்தில் ஷாக் பண்ணி விட்டான் நம்மளையே. மயங்கி போ. அவன் இங்கே கட்டட்டும், நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ரெக்ஸை கண்டுபிடிக்கணும் கைஸ். ரெக்ஸு வீணா போனோம் எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கே தான்டா போனீங்க? ஐயோ எவனோ துரத்துறான். போடா அப்படி எட்ட லைட்டிங். ரெக்ஸு 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 கைஸ் பார்த்தீங்களா அவன் காணாம போயிட்டான். அதை தெரியாமல் நம்ம உட்காந்து தேடின்னு வந்திருக்கோம். இல்லையே அங்கதானே இருக்கிற மாதிரி காட்டுது. 19-23 19-23. ஓகே வந்தாச்சு. அப்புறம் ஏன் இந்த இடத்துல காட்ட மாட்டேங்குது? பத்தொம்போது 23 கரெக்டாக தான்டா வந்திருக்கிறேன். அப்புறம் ஏன்டா ஒரு வேளை அவன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தேவையில்லாமல் உட்காந்து நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். ஆடா மாற்றி மாற்றி வருது. 19-23 இப்போ 22-33 வருது. சரி அந்த இடமே வேணாம். இந்த இடத்துல 2 காட்டுது. எதுவுமே வேணாம், நான் இங்கே போயிடுறேன். 39-43 போகணுமா? 39-43 வாங்க போகலாம். ஓகே இந்த இடத்துல எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஓகே கண்டுபிடிச்சிட்டேங்க. இங்கே நம்மளுக்கு தேவையான 3 பேர் இருக்கானுங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு நண்டு வேறு இருக்குது. நான் நண்டோடது ஆல்ரெடி டிஎன்ஏ எடுத்தனா இல்லையான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு அமல்கசாரஸ் அடித்து போட்டு வச்சுருந்தேன். அவங்ககிட்டையும் போயிட்டு டிஎன்ஏ எடுக்கணும். ஓ போச்சுரா. ஓகே செத்துப்போ பாம்பு. பாம்பு பாம்பு ஆல்ஃபா தானடா. அப்புறம் எதிரா கரண்ட் அடிக்குது. ஓ இவனுக்கு டார்பர் ஏறப்போகுது. போச்சுரா போச்சுரா. சேடாவா எவன் வந்து கடிச்சான்னு தெரியல. போச்சு எல்லாரையுமே வளைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். 2 வைவன் என்ன துரத்துது. இப்போ செத்து போயிட்டானா? நான் தான் சாவ போறேன். அவ்வளோ சீக்கிரம் சாவ மாட்டேன்டாடி. போட்டு கடிக்கடிங்க அடிக்கிறானுங்க. ஓடிடுறா. பார்த்தீங்களா கடைசி நிமிஷத்தில் வீட்டுக்கு ஓடின்ட்டேன். நான் பார்த்தேன் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் செத்துற மாட்டேன்டா. ஃபர்ஸ்ட் டைம் 50 போட்டிருக்கலாம். செம்மையா டேமேஜ் கொடுத்துட்டானுங்க இவனுக்கு. ஓகேடா கிரிப்பின் பார்ப்பலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கு. கீழே ஊறப்பட்ட வைவன் சுற்றிட்டு இருக்கானுங்க. அது இல்லாமல் அந்த இடத்துல ரீப்பர் வர ஒன்று இருக்கு. ஆனால் தொடுத்துறானா? ஷேடோ மைன் வேற இருக்காங்க. இசங்க மயங்கிடும் தான் நினைக்கிறேன். ஒரு அடியில் மயங்கிடுச்சு. நைஸ். நம்மளுக்கு தேவையான நிறைய பீஸ் இங்கே சுற்றி நிற்குது. ஷேடோ மைன் கொஞ்ச நேரம் அசையாமல் அப்படியே நெல்லு பார்ப்போம். இவன் வேற சுற்றி சுற்றி ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்கான். அசையாம நில்றா அசையாம நில்றாடே.
மேலே பட்டுரும். பட்டுச்சா? ரெக்ஸு மேலே தான் பட்டுச்சா? ஏமிங் எஃபிஷியன்சி ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே, ஷேடோ மைன் மேலே அடிச்சிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல அந்த முதல்ல இருக்கு, அவன் மேலே படுமா? பட்டுருச்சு. ஸோ என்ஃபோர்ஸர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நிறைய பீஸ் நம்மளுக்கு தேவையானது இருக்குது கைஸ். அப்படியே மயங்கிடு. திடீர்னு கீழே விழுந்துட்டுனா என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இது எடுத்துக்கிறேன். நைஸ். ஷேடோ மைன் இன்னுமா மயங்கல? ஒரு டாட்ல தப்பிச்சிட்டு இருக்காங்க கைஸ் அவன். மயங்கிடு. செத்தேன். ஏன்டா இவ்வளோ பேர் கொச கொசன்னு வந்தீங்க? தண்ணிக்குள்ளே போயிடுவேன்டா. என்னடா பண்ணுவீங்க இப்போ? என் பாலுக்கு தண்ணிக்குள்ளே மூச்சு விடுவான்ல. ஐயோ, மூச்சு விடுவான். இந்த ஓரமாக நின்று தண்ணிக்குள்ளேயும் கன் ஷூட் பண்ணுது கைஸ். இது அடடா, இது எனக்கு தெரியாம போச்சே. அப்படின்னா தண்ணிக்குள்ளே கன்னு ஷூட் பண்ண வைக்கலாம் போலே. ஐயோ டே 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 ராக்கோலம் டே வராதடி. ஓகே, ரெக்ஸு மட்டும் கொடுத்துரு. ரெக்ஸு தான் நம்மளுக்கு வேணும், இம்பார்ட்டன்ட். ரெக்ஸோடது எடுத்துட்டேன். ஐயோ ரீப்பர் கைஸ். ரீப்பர் ரே டே டே கள்ளத்துக்கு அடிக்கிறான். இந்த இடத்துல நான் இன்னொன்று நாக் பண்ணேன். எங்கடா அது? துர்க். ஓகே, இது உடம்புல இருந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன். அடி அடின்னு அடிச்சு தூக்கி போட்டாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய கிரீச்சர் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. சரி ரைட்டு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவையான ரெக்ஸு கிடச்சிடுச்சு. ஸோ என்னடா உதருது என்னன்னு தெரியல, இன்னைக்கு பயங்கரமாக உதருது. சோல் ட்ரக்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜெண்டா வெஸ் தானே கேட்டுச்சு. அஜெண்டா வெஸ் ஃபைட் எடுக்க போகும். ஓகே, நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, 6236. ஓகே, நம்ம அங்கே போகலாம். நம்ம பாஸ் ஃபைட் லொக்கேஷனை இது பண்ணோம். கிரீன் ஆப்ளிஸ் போயிட்டு, கிரீன் ஆப்ளிஸ்லேருந்து பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துல போயிட்டு ஒரு டெலிபோர்ட்டர் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ எடுத்திங்கன்னா நம்ம அஜெண்டா வைஸ் எப்படி போவோம். இங்கே ஒன்றும் இருக்காங்க டாட் பியர். ஓகே, மயங்கிடு. ஐயோ மயங்கலையா? இதே மாதிரி தான் ஷேடோ மைனுக்கு நடந்தது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சொல்ல கொடு, அந்த வேலை முடிஞ்சு. சேர்த்து போடா. ரெட் சக்கர். ஓகே ஓகே, நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. கரெக்டாக இந்த இடத்துல நம்ம பெட்டு போட்டோம்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் செட் பண்ணிக்கலாம். கோச் எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே. இதுவும் உடஞ்சுதா? இல்லை, பரவாயில்ல. கிரிப்பின் அவனை கொண்டுட்டாங்க. இறா கிரிப்பின், உன்னை டாக்ஸிக்காக மாற்றுறேன். இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக உன்னை மாற்றி விட்றேன். ஓகே, டெலிபோர்ட்டை செட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அஜெண்டா விஷயம் தேடணும். 6236 பண்ணுமா? 6236. ஓகே, பக்கத்தில் தான். ஓகே, இந்த இடத்துல எங்கடா இருக்க? கீழே எவனோ இருக்கான்னு இதெல்லாம் தேம்டா. ஓகே ஓகே, அந்த எக் ஆச்சிலேருந்து அவனா ஆச் ஆகிட்டு வெளியே வந்திருக்கானுங்க. ஓகே, எல்லாமே செத்து போச்சு. லியோனஸ் கிட்டலாம் சண்டை போய்க்க முடியுமா? எவ்வளோ ஆல்ரெடி அந்த இடத்துல நம்ம ஒன்று நாக் பண்ணோம்ல, அதெல்லாம் நான் போயிட்டு எடுக்கணும் கைஸ். இதுக்கு முன்னாடி இவனுங்கெல்லாம் எவன் கடிக்க வரோன்னா எல்லாரையும் கதையும் முடிச்சு விடணும். ரெக்ஸ் இங்கே பாருங்க, இங்கே இருக்கான் பாருங்க ரெக்ஸு. தக்குரி ரிஸ்க்கு. இவனுக்காக நான் அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருக்கிறான். பிரச்சனையே இல்லை, வேணும் ஈஸியாக நாக் பண்ணி பிடிக்கலாம்.
இங்கெல்லாம் இருந்தானா. ஓடுறான் தலை தெரிச்சுக்கிய. இன்னும் ஒரே ஒரு டாட்டு தான். வாங்கிடு. இவனே விட்டு வைக்கக்கூடாது. கரடியும் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சி வைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு எவல்யூஷனுக்கு கரடியும் தேவைப்பட்டா போடுவான். கரடி நெருப்பு துப்புறாங்க கைஸ். டே அங்கே போவாதரா, அவன் கொஞ்சம் மோசமான வைவினாக இருக்கிறான். ஓகே மயங்கிடு. போச்சு, சாவு போகிறங்க. அதுக்கு முன்னாடி இவன்ட்டு எடுத்துக்கணும் கரடி. அவ்வளோதான். நான் ஆக்சுவலி அஜெண்டா வைஸை நான் பார்க்கல. அஜெண்டா வைஸ் இதுக்கப்புறம் தான் போய் தேடணும். ஓகே பெட்டு பக்கத்தில் தான் நான் இருக்கேன். இப்படியே போகும். ஓ டாக்ஸிக். இங்கே இருக்காங்க. டாக்ஸிக் அர்ஜென்டா வைஸ்னா வண்ணமயமாக இருக்கிறான். எவ்வளோ இருக்குது? 16,000 தான். சிங்கிள் டாட்டில் மாட்டிப்பான். ஓம் என்னடா அவன் மேலே டாக்ஸிக் அடிக்க. ஓகே இந்த மாதிரி யாரும் வந்து அடிக்க மாட்டாங்க. அவன் பக்கத்தில் போயிட்டு அடிக்கிறது. அங்கே ஒரு டூடு இருக்கு பாருங்களேன், டாக்ஸிக் டூடு. ஓகே சோல் எடுத்தாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபினை டாக்ஸிக்காக மாற்றிட முடியும். ஃபயர் எக்ஸ்ட்ரா ஃபயர் வைவின் கைஸ், இது நம்மளுக்கு வேணும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வைவின் எவால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஓடியா 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 ஓடியா. அப்படியே மயங்கி போ. ஓகே டாக்ஸிக் டூடு எதுக்காச்சும் நம்மளுக்கு தேவைப்படுமா? எதுக்கு தேவைப்படும்னே தெரில. மேபி எதுக்காக தேவைப்படும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம். உடம்புல ஒண்ணுமே இல்லை. புட்டான் இன்வென்ட்ரி இங்கே பாருங்க. டாக்ஸிக் கிகா. சூப்பரு. அவங்களாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவானுங்க. என்னடா அப்பா வாய்ஸ் இது போச்சு. தேவையில்லாம போயிட்டு அவன் மேல கை வச்ச பாருங்க. அது என் தப்பு தான். அது பரவாயில்ல கிரிஃபினு, உயிரோட தான் இருக்கிற. ஐயோ பைத்தியார மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து இவன் மேல் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி கேஸ் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிடுச்சு. அர்ஜென்டா வைஸ் அர்ஜென்டா வைஸ்லேருந்து எடுத்துட்டேன். டிஎன்ஏ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இல்லை சோல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி க்ளோன் போட்டுக்கலாம். ஓகே சூப்பர். இப்போ நம்ம கிரிஃபினை பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி விட்ருவோம். ஓ டாக்ஸிக் கிபிள் இல்லையா? சரியா போச்சு. டாக்ஸிக் கிபிள் செய்யணும் கைஸ். ஓ இந்த கிபிள். ஓகே டாக்ஸிக் கிபிள் செய்யணும்னா அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கிபிள் வேணும் நம்மளுக்கு. எக்ஸாடிக்கா ஏதோ ஒருத்தன் இருப்பானே அந்த கிபிள் வேணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோன் நம்மள்கிட்ட இருக்குதுல்ல, க்ளோன் போட்டுக்கலாம். நைஸ். ஓகே நம்மக்கிட்ட இப்போ எல்லாமே இருக்குது. சூப்பர் கைஸ். ஸோ நம்ம கிரிஃபினை பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸிக் கிரிஃபினாக வந்து நம்ம எவால்வ் பண்ண போகிறோம். இதை எடுத்துக்கலாம். ஸோ டூல் கிட்ட போட்டுக்கலாம். சூப்பர் கைஸ். நம்ம ப்ளூ கலரில் பயங்கரமாக இருக்கான் பாருங்க, செலஸ்டியல் கிரிஃபின் மாதிரி. பழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இவனோட ஸ்டாக்ஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகப்படுத்திட்டு இவனோட பவரை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஆக்சுவலி நம்ம கிரிஃபினை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கிரிஃபினையே ஃபஸ்ட்டு எவால்வ் பண்ண ஆரம்பித்தேன். டெலிபோர்ட்டர் இங்கே இருக்கா? எல்லாம் ஓகே. இது கம்மியாக ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ்.
வெள்ளி கம்மியாக ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேன். சரி இருங்க. நல்லா தான் கைஸ் இருக்கிறான். சூப்பராக ப்ளூ கலர் கிரிப்பின். ஸோ நார்மல் டேமேஜ் இவனை விட அவன் அதிகமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எட்டில் 1,91,000. ஓகே. ஸ்பெஷல் அட்டாக்ஸ். ஸ்பெஷல் அட்டாக்ஸ் இருக்கு. சூப்பர் கைஸ். இதுக்கப்புறமேட்டு நம்ம எவால்வ் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டாக்ஸ் இருக்கும் போல். ஆனால் ஒன்று கூட கரெக்டாக படலையே. இந்த கிகா மேலே அடிக்கும். டாப்பர் ஏதாவது ஏறுதான்னு பார்க்கலான்னு பார்த்தா இறடி பக்கத்தில் போனால் அவன் அடிப்பான்டா. இங்கேருந்தே அவன் மேலே அட்டாக் போடுறான். பொடுது கைஸ். டாப்பர் எதுவும் ஏறல, பட் ஆனால் டேமேஜ் விழுது. ஓரளவுக்கு டீசெண்டான டேமேஜ். சித்ராத க்ளோன் கூட போடல. நல்ல வேலை. மான்ஸ்டர் மேல தெரியாதனமா கை வச்சிட்டேங்க. செஞ்சு விட்டான். சரி ஓகே பார்த்துக்கலாம். ஓகே எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக எல்லா டைனோவும் வந்து எவல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செலக்டிவான டைனோஸை மட்டும் தான் நான் வந்து எவல்யூஷன் பண்ணுவேன். இருக்கிற டைனோஸ் எல்லாத்தையும் எவல்யூஷன் பண்ணணும்னு வச்சிங்களா. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 எபிசோடு ஓடி போச்சு. ஓகேங்களா? இதோட சேர்த்து. ஸோ நான் எல்லா டைனோவும் எவால்வ் பண்ணணும்னு வச்சிங்களா கிட்டத்தட்ட ஒரு லெவல் தாண்டறதுக்குள்ள ஒரு 100 எபிசோடுக்கு மேலே போயிடும். அதாவது பாதி லெவல் தாண்டறதுக்குள்ள 100 எபிசோடு போயிடும். அது கண்டிப்பாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலக்டிவான டைனோஸ் மட்டுமே நான் எவால்வ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அதை வச்சு மட்டும் நம்ம வந்து பாஸ் ஃபைட் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ வேணும்னா நம்ம வந்து அதை பிடிச்சி வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அது கடைசி டைமில் எப்படி பண்ண முடியுதோ பார்க்கலாம். பிளேயர் மட்டும் நான் இன்னும் 2-3 மட்டும் எவால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைவின்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த அர்ஜென்டாவிஸ் இவன் வேஸ்ட்டு. ஸோ இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான அர்ஜென்டாவிஸ் பிடிச்சா வேணா அவனை எவால்வ் பண்ண பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இண்டோமினரெக்ஸை எவால்வ் பண்ணுவேன். ஸோ ஃபைனல் பேட்டில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவன் தான் வேணும். அது மாதிரி டூடூ ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணுவேன். இந்த ரெக்ஸ் எவால்வ் பண்ணுறோம் இல்லையோ டூடூ ரெக்ஸை எவால்வ் பண்ணுவேன். அதை தவிர ரீப்பர் வேணாம். ரீப்பர் அந்த அளவுக்கு இன்னும் அப்பா டாக்கர் மாதிரி எனக்கு தோணலை. சரி கேஸ், ஸோ இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கிகாலாம் இருக்குது. கிகாலாம் எவால்வ் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? சரி கைஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.